உலகமெங்கும் பெண் பிள்ளையை பெற்ற தாய்மார்கள் அனைவரும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஞானவேலு பாபுங்கிறவன் பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான். 4 பேர், 4 கல்லூரி மாணவிகளை அவனை சுட்டு கொல்லணும், கைது பண்ணியிருக்காரு. சுட்டு கொல்லணும், அப்போ தான் பயப்படுவாங்க. பெண்கள் தங்கைகள் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி யாராவது உங்களை டச் பண்ணுறாங்க, அநாகரிகமாக தொடுறாங்கன்னா முதல்ல கையை வெட்டிடணும், தலையை துண்டிச்சிடணும். முதல்ல அந்த தப்பு பண்ண வந்தான்னா வெட்டி வீசிடணும். முதல்ல உங்களை பெற்ற தாய்மார்கள்லாம் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் பாசத்தையும் மட்டும் ஊட்டி கொடுக்கல, உங்களுக்கு தைரியத்தையும் ஊட்டி கொடுத்துருக்குறாங்க. அதனால் நீங்கள் எதுக்கும் பயப்படக்கூடாது. நீங்கள் பெண் சிங்கங்கள். அதனால் உங்களை தப்பாக எவனாவது தொட வந்தானா முதல்ல வெட்டு, அதுக்கப்புறம் தலையை துண்டிச்சிடணும். எவனும் உங்கள் பக்கத்தில் வரமாட்டான். அது யாராக இருந்தாலும் சரி. தப்பாக தொட்டால் உடனே வெட்டிடணும். சரிங்களா? அதே மாதிரி மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதற்கு நடவடிக்கை எடுக்கணும். அந்த இடத்துல உங்கள் பெண் பிள்ளைகள் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ, சுட்டு தள்ளுவீங்கள மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே. அதே மாதிரி அந்த 4 பொண்ணுங்கள் உங்கள் மகள்னு நினச்சி இந்த வேலையை நீங்கள் பார்க்கணும். அந்த பெண்களுக்கு நீதி வேண்டும். அவங்க போராட்டம்லாம் பண்ணுறாங்க. தயவு செய்து அந்த தங்கைகளுக்கு நீதி வேண்டும். ஒரு அண்ணன் இங்கே இருக்கேன், தைரியமாக நீங்கள் பண்ணுங்கள். என் தங்கச்சிகளுக்கு நீதி வேண்டும். எனக்கும் 3 அக்கா, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. என் தங்கச்சிகளுக்கு ஒன்றுனா நான் வருவேன், நான் குரல் கொடுப்பேன். அந்த தங்கச்சிங்களுக்கு நீதி வேண்டும். மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, இந்த இடத்துல உங்கள் பொண்ணை நினைவில் வைத்து கொண்டு இதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். என் 4 தங்கைகளுக்கும் நீதி வேண்டும். எல்லா தங்கைகளுக்கும் நீதி வேண்டும்.